ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு Thisfairytalelife. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 ரோஸ் வாட்டர் ஹேக்ஸ் பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரோஸ் வாட்டர் வச்சு நான் வந்துட்டு ஒரு 3 ஹேக் வந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்றது வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஷீட் மாஸ்க்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர் தேவை. ஸோ அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல், இதுவும் எடுத்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டுற வேணாம், கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வாட்ரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது வந்து ரொம்ப லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த ஆலோவேரா ஜெல் வந்து என்ன ஆகிடும்னா சீக்கிரம் வந்து சாலிடாக வந்து கட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு வாட்ரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த ஷீட் மாஸ்க், அதாவது கம்ப்ரஸ் ஷீட் மாஸ்க் நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா கலக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஆலோவேரா ஜெல் வந்து உருண்டை ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ரோஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லிக்விட் ஆகிடும் போது நம்ம இந்த கம்ப்ரஸ் ஷீட் மாஸ்க்கை உள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து ஃபேஸில் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், மாய்ஸ்சர்டாக இருக்கும் ஸ்கின். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம ஸ்கின் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்து செட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸஸாக என்னோடய மூஞ்சில் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்து கழுவுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து மசாஜ் மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு மசாஜ் கொடுக்கும்போது ஐஸுக்கு கீழே நீங்கள் மசாஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட ரிங் ஃபிங்கர் வந்து யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த ஃபிங்கரும் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லாயிருக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் மேக்கப் ரிமூவர். ஸோ இதுக்கும் வந்து நம்ம ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், லாஸ்ட்டான விஷயம் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். ஸோ இது ரெண்டே தான் தேவை நமக்கு மேக்கப் ரிமூவர். ஸோ நம்ம எங்கேயும் வெளில போகிறதில்ல, இருந்தாலும் நம்ம வந்துட்டு இன்கேஸ் ஃப்யூச்சரில் வெளில போகணும் அப்படின்னா கண்டிப்பாக மேக்கப் போட்டு போகணும் போது நம்மளுக்கு ஒரு மேக்கப் ரிமூவர் வந்து ஈஸியாக வீட்டிலே செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான விஷயமாக இது நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ எடுக்கும் போது இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கெட்டப்லேயே நான் இப்போ வந்து என்னோடய மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோடய ஐஸில் வந்து ஐலைனர் அண்ட் லிப்ஸில் வந்து லிப்ஸ்டிக்ஸ் நான் வேறு எதுவுமே போடல. ஈவன் பவுட்ரு கூட நான் போடலை, அது மட்டும் தான் நான் போட்டு எப்பவுமே வருவேன். சில டைம் வந்து அப்படியே பேன் வருவேன், உங்களுக்கே தெரியும் அது. அண்ட் இப்போ நம்ம இந்த லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐலைனர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அது வந்து 1 ஸ்ட்ரோக்கில் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 ஸ்ட்ரோக்கில் வந்து போகலாம். ஸோ ஈஸி, கன்வீனியண்ட்டாக இருக்குது. எப்பேற்பட்ட மேக்கப்பாக இருந்தாலும் போயிடும், பிகாஸ் இதில் ஆல்மண்ட் ஆயில் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்து என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் கோகோனட் ஆயிலே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிசரினுக்கு அப்புறமா கடைசியாக வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் மாதிரி இது வந்து தயாராகும். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ நீங்கள் அப்போ வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒட்டிட்டு நல்லா ஒரு கலவை ஆனதுக்கப்புறம் நான் இதை வந்து ஃபேஸில் வந்து மசாஜ் மாதிரி கொடுத்துக்கிறேன். நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆவீங்க நீங்களே வந்து ஜாலியாக மசாஜ் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு இது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 டேஸ் வந்து வரும் உங்களுக்கு. மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், அந்த ரோஸ் வாட்டர் வச்சு நம்ம 3 ஹேக் வந்து பார்த்துருப்போம். ரொம்ப ஈஸி தான், ரோஸ் வாட்டர் மட்டும் இருந்ததுதான் போதும். சிம்பிளாக நம்ம வந்துட்டு டே டு டே லைஃப்பில் வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவ் யூஸ்ஃபுல்லாக போயிருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஆல் இருக்கும், அந்த பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ நாங்கள் எல்லாமே இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இல்லை நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, take care, stay home, stay safe, bye. There's not much to do when all I can is thinking about you.
not